இங்க பாரு ஃபுல்லா இருட்டு அதுக்கு மேல இதுக்கு மேல லைட் இல்லாம போக முடியாது. கரெக்டா வரும்போது லைட் கொண்டு வந்துருங்க டார்ச் லைட். ஏய் ராகவா எல்லாரும் காலைல தான் நடப்பாங்க. கையில நடந்து போய்டா. இவர் பச்சை குழந்தையாவே மாறிட்டாருங்க. இப்போ தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோலாம் பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டபுள் லாக்ஸ். சக்தி ஒரு தீய சக்தி. என்னடா சிவனும் பார்வதியும் பேசுறதெல்லாம் கேட்குது. வணக்கம், வெல்கம், நமஸ்காரம் அன்பு மக்களே. நாம் இன்னைக்கு ஆந்திரா சித்தூரில் உள்ள புலிக்கூண்டு அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ் தான் போய் பயங்கரமான அட்வென்ச்சர் ஹில்ஸில் ஒரு ரைடு போக போகிறோம். அதாவது நடந்தே மேலே போயிட்டு அங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது பார்க்க போகிறோம். அந்த நடந்து மேலே ஏறுறது பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வரணும்னா ஒரு 150 கிலோமீட்டர், பெங்களூர்லேருந்து வரணும்னா ஒரு 200 கிலோமீட்டர், சித்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரீச் ஆகிடலாம். நமக்கு வெளியில் ஃப்ரெண்ட் ஆட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க, அந்த அட்வென்ச்சரான ட்ராவல் என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, சித்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம புலிக்கூண்டு ஹில்ஸுக்கு அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் அந்த பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் இருக்குது. அதை அப்படியே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மலைக்கு அடியிலே வந்துட்டோம். ஆக்சுவலாக இது பெரிய பாறை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மலைனா அந்த மர செடி கொடிலாம் எதுவும் இல்லை, ஒரு மொட்டை பாறை. பாறையில் பாருங்களேன், இது மேலே தான் நம்ம இப்போ ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். செங்குத்தாக இருக்குது பாருங்கள், பயங்கரங்க. நம்ம இதில் வந்துட்டு இதோ அந்த மலைக்கு இந்த இதுக்கு சின்ன சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த கேப்பு. ஸோ இந்த கேப்பில் தான் அப்படியே நம்ம மாறி மாறி நடந்து போகிறோம். இதில் இந்த 2 பாறைக்கு நடுவில் ஒரு இரும்பு கம்பி மாரி இருக்கும், அதெல்லாம் நடந்து போவோம். செங்குத்தாகவும் ஏறுற ஒரு இது இருக்கும். பயங்கரமான அட்வென்ச்சர் காத்திருக்கு. ஸோ உள்ளே கண்டினியூவாக பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? நமக்கு மலை உச்சி வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த பாறை மலையோட ஓரத்தில் தான் நடந்து போயிட்டு இருக்க போகிறோம். செம்மையாக இருக்குல்ல இந்த பிளேஸு. போயிட்டு இருக்கும்போதே விநாயகர், பெருமாள், அம்மன், சாய்பாபா எல்லாமே இருக்காங்க. இங்கே கொஞ்சம் இலப்பாரிக்கலாம். ஏறா சாமி கும்பிட்டு வரேன். இப்படி ரெஸ்ட்டை போட்டால் தான் உண்டு. கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு போவோம். வீடு கட்டுறியா? இங்கே வீடு கட்டினா சீக்கிரம் வீடு கட்டுறது. யார் வீட்டு இடிச்சு கட்டக்கூடாது. வரும்போது கீழே கல் கொண்டு வந்துருங்க. பெருசாக கட்டுறா? எவ்வளோ அன்சேஃப் பாரு. இங்கே பாரு, அப்படியே இங்கே பாரு. ஒழுங்கா தெரிச்சிட்டோம்டா. ஏய் பார்த்து நடந்து போனவா. ஆக்சுவலாக இந்த அட்வென்ச்சர்லாம் வந்துட்டு டிவிலையும் மற்ற யூடியூப் சேனல்லையும் பார்க்கும்போது தான் நல்லா இருக்கும் போலங்க. இங்கே வந்தால் கொஞ்சம் அள்ளுதான் கல்லுது. இங்கே அந்த பாறை பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் சருகலாக இருக்குது, கொஞ்சம் வளவழன்னு இருக்குது. மழைநாளில் வந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். இப்போயே வழுக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக வாங்க. பயங்கர அட்வென்ச்சர் தான், வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது, திக்குன்னு. ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம மேலே போக போக தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இதில் நம்ம இதில் பாருங்கள், தலைலாம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஹைட்டே 10. ஓ இவ்வளோ தான் ஹைட்டு, ஒரு 4 அடி தான் இருக்கும். நல்லா குனிஞ்சு போகணும். டேய் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த பயம் வாங்க டேய், எங்கேயாவது மண்டன் இடிச்சுக்காரா? மண்டன் இடிச்சு மயக்கம் போட்டோன்னா நேராக கீழே தான் விழுவோம். பார்த்துக்கு மக்களே, இப்போ நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் அந்த ஃபுல் ஹில்ஸோட இதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ நம்ம இந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம். வேறு லெவலாக இருக்குதுங்க. ஆமாம் ஆமாம் பாருங்க, பையெல்லாம் பாறையாக இதாக இருக்குது, க்ளீனாக இல்லை, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த இடத்த பாருங்கள். இதை நம்ம கிராஸ் பண்ணி போகணும். ஸோ கீழே பார்த்து கொஞ்சம் நிதானமாக நடந்து போகணும். போங்க போயிட்டே இருங்க. வரேன் ஐயா, அப்படி பேசாதீங்க ஐயா. பாதியாக பேசாதீங்க ஐயா. எனக்கு முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர். நான் பிடிச்சிவா, நான் பிடிக்கிறேன். போங்க, நீங்கள் ஏறுங்க, போங்க. நான் பிடிச்சி வரேன். போங்க தெரியாம எடுக்கிறேன். கீழே வைக்கிறேன். அப்படியே வெளியில ஓகே ராயவா மட்டும் திரும்பி பார்க்கலாதா? பார்த்து வா. நம்ம இப்ப 2 பாறைக்கு நடுவுல ஏறி போயிட்டு இருக்கோம். தாங்க போங்க, பார்த்து போங்க. கம்பி துப்பு போட்டு போச்சு.
அவசரப்பட்டு வந்துட்டோம்டா. என்ன செங்குத்த எவ்வளவு தூரம் இருக்கு? போங்கப்பா, கொஞ்சம் தான் போங்க. புரியுதாம்மா? இந்த சந்தனம் வர்றேன். என்ன பண்றீங்க? அந்த டவல் இடுப்பு கட்டிங்க கவுன. அப்படியே இருங்க. இடுப்பு கட்டிடுவாங்க. அப்பதான் நமக்கு ஒண்ணு நல்லா டைட்டா இடுப்பு கட்டிங்க. ஒண்ணாவது. கட்டுங்க 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 கட்டுங்க. அந்த காமிரா. எந்த சந்தில 2 மணி இருக்குன்னு பாருங்க. சரி, நீங்க வரும்போது இன்சூரன்ஸ் போட்டு வந்துருங்க. இங்க பாரு, ஃபுல்லா இருட்டு. அதுக்கு மேல இதுக்கு மேல லைட் இல்லாம போக முடியாது. கரெக்டா வரும்போது லைட் கொண்டு வந்துருங்க. டாப் லைட் கொஞ்சம் இருக்குப்பா. படிக்கட்டு இல்லடா ராகவா, கீழே படிக்கட்டுல பாத்துவா. இங்க இருக்குது. அங்க இருக்கு, கீழே படிக்கட்டுல பாத்துவா. சைடு சைடு காரணம். ஒரு லெவலுக்கு மேல இருக்கு. நீ எப்படி ஏறுவா? நான் ஏறிடுவேன், போங்க போங்க நீங்க. சக்தி தந்த லைட் கொடு. மலையை கிராஸா போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம இப்படி படுத்துட்டு போற மாதிரி இருக்குப்பா. போங்க போங்க. இடிச்சிக்காம வாங்க. நேரம் நடந்தா பின்னாடி இருக்க மலை இடிக்குது. இடிக்குதான், சாஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு. ஏன் வீடெல்லாம் எடுக்க முடியல எங்க? எதுக்கெல்லாம் உள்ள கூட வச்சு வா. போனக்கில போடுறாரா? படி தெரியல. தெரியலையே, ஒன்றும் தெரியலையே. அது எடுக்கல. ஏங்க எனக்கு வேர்க்கவே இருக்காதுங்க, எனக்கே வேர்த்துச்சுங்க. சைடு கம்மி முடியுது, பாத்து வா. கம்பி சைடுல முடியுது. வந்துட்டேங்க, வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். வெளிச்சம் தெரியுது கண்ணுக்கு. வாழ்க்கை பயணத்துல என்னதான் இருட்டு இருந்தாலும் நடக்க பயப்படக்கூடாது. நடந்துகிட்டே இருந்தா வெளிச்சத்துக்கு வந்துடலாம். அப்பப்போ வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கணும். பின்னாடி பச்சை துண்டு போட்டு வரப்பல அவருக்கு தான் அது. இந்த முன்னாடி ஒருத்தருக்கு மூச்சு நாக்கத்தில் இடிச்சு, பின்னாடி ஒருத்தருக்கு நாக்கத்தில் இடிச்சு. மறுபடியுமா? எல்லாரும் காலைல தான் நடப்பாங்க. இவர் பச்சை குழந்தையாவே மாறிட்டாருங்க. இப்போ தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. கம்பி கட்டி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது போயிட்டார்கள். இந்த 2 சாமிகளுக்குமே ஒன்றும் முடியவில்லை. மூச்சு திணறி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு. பேசக்கூட முடியவில்லை அவர்களால். தூத்துல வரும்போது அல்லு இல்லையா? இந்த இருட்டுல வரும்போதெல்லாம் அட்வென்ச்சர் வந்து உயிரோட பார்த்த மாதிரி எடுத்துட்டா. அந்த இருட்டா ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து இப்படி மேலே வந்தாச்சு. இப்போ ஒரு 60% ஆஃப் அட்வென்ச்சரை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலேயுமே பயங்கரமான இன்னொரு அட்வென்ச்சர் இருக்குது. வாங்க என்ன மேலே போய் பார்க்கலாம். சரி முருகா, ராகவா வேணாண்டா, எனக்கு இன்னும் கால் ஆடுதுடா. புறா இங்க பாருங்க, தவழ்ந்து ஏறாத பாருங்க. ஏற முடியல அவரால். இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோலாம் பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டபுள் விலாக்ஸ். இன்னமும் மூச்சு வாங்குறதுன்னு அடங்கல அவருக்கு. அடங்கவில்லை என்றால் தரையிலிருந்து 1000 அடி கடந்து அப்பனோட அப்பன் சிவனை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் சிவனை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். எந்த சேனல்ல வரோம்? அதேதான். ஸோ இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மன், நவகிரகம், ஐயப்பன், அப்பன் சிவன் இருக்காரு. அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம வந்தோம்ல, அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில். சூப்பர். இது பஸ்ஸில் வந்தால் என்ன ஸ்டாப்பிங்? இது பேர் புளிகுண்டுன்னு கேட்டு வரலாம். எங்கே போகிற பஸ் இங்கே வரும்? பெலுமூர். பெனுமூர். அந்த பெனுமூருங்கிறது அதுவா? அந்த சிட்டி பில்டிங்காக இருக்கு அதுவா? ஓ, அந்த பில்டிங். சித்தூர்லேருந்து பெனுமூர் போகிற பஸ்ஸில் வந்து புளிகுண்டுன்னு கேட்டு வரணும். தனி போயதுன்னு
மணி 12:30 ஆச்சுங்க, ஆனா பனி இன்னும் குறையவே இல்லையே. நல்ல வேலை சொட்டு கொண்டு வந்தேன் இடுப்புல கட்டிக்க. அப்ப எங்க குளிர் உனக்கு? சக்தி ஒரு தீய சக்தி. அவர் இறங்குறதுக்கு கால் யோசிச்சு வைக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே தடுமாறி கீழே விழுந்துருவோமோன்ட்டு, இப்படி குப்புற விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. தூக்கிப்பிடி தள்ளு 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 தள்ளு. நம்ம தஞ்சாவூர் தள்ளிட்டு போகிறோம். ரவா ஹாய் சொல்லு. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இருந்தது சிவன் மலையா, அடுத்து பார்வதி மலைக்கு போக போகிறோம். அதுக்கு இந்த ட்ராவல் ஆகிற இந்த பாருங்களேன், 2 மலைக்கு நடுவில் ஒரு இரும்பு பாலம். ஸோ அது மேலே ட்ராவல் பண்ணி பார்ப்போம் வாங்க. கீழே பார்க்காம வர்றது கம்பி பார்த்து வரவா? என்னடா சிவனும் பார்வதியும் பேசுறதெல்லாம் கேக்குது. கீழே பாக்கட்டாடா. தம்பி வரான். ஏய் சம்மியா ராகவா. அடிக்கிற காத்துக்கும் கட்டியிருக்க வேட்டிக்கும் நல்லா ஜிலுஜிலுன்னு தான் இருக்கும். இல்லைங்க உடம்பு சொன்னேங்க, நான் வேற எதுவும் தப்பாக சொல்லலை. இங்கே பாரு, இந்த பக்கம் ஏதோ வழி வந்துருக்கா ராகவா? இதான் இறங்கி போகிற வழியாக தான். அதே இறங்கி போகிற வழியா? 2 மலைக்கு நடுவில் இப்படி நிற்கிறது எப்படி இருக்குது? செம. லூஸ் ஆகிடுச்சு, கீழே வந்துருப்போம். இந்த பக்கம் கம்பி இல்லடா. ஆமாம், இந்த பக்கம் கம்பி இல்லை. நம்ம அண்ணன் எப்படி ஏறி வரான்னு பார்ப்போம். இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த இதில் நம்ம நடக்கும்போது கீழே பாறையிலையும் சரி வழியிலையும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஸோ திடீர்னு இந்த சைடில் வந்து கம்பி இல்லை, பாறை கொஞ்சம் சருவலாக இருக்குது, அந்தமாதிரி நிறையான டேஞ்சரான இடம்லாம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக கீழேயும் சைட்லையும் பார்த்து தான் நடந்து வரணும். கரணம் தப்பினால் மரணன்ற சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. நான் ஏறுவேன் மேலே. நீ ஏறுவாடா, நான் ஏறணுமாடா? வாங்க கை பிடிச்சி தூக்குறோம் வாங்க. இப்படிதான் ஏறணுமா? அப்படிதான் ஏறணும். எப்படி இறங்கணும்? அப்படிதான் இறங்கணுமா? இறங்குது இப்படி வரணும். என்ன இவ்வளோ ஹைட் நெஞ்சு ஹைட்டுக்கு இருக்குடா. இந்த பக்கம் காலை வைங்க சார், அந்த கீழே வைங்க காலை வைங்க. சந்திர திடீர்னு சார் பார்த்து ஆண்டி நானே வந்தான் நவுரா. நீ மேல வாடா, அவர் வியூ பாக்ஸ்ல இதெல்லாம் ஒரு இது ஏறி கிடைக்குங்க. ஏய் இது டஃப்பா தான் இருக்கு, போனோ போயிடுவாடா நீ. கால் மாட்டிக்காம இந்த பாருங்க, இங்க ஒரு காலை வைங்க, இந்த கையை இங்க பேலன்ஸ் விடுங்க, இது ஒரு காலை வைங்க, இது மேல கராத்தே இது காலு. நான் வந்து விஜயகாந்த் ஃபேன்ரா, அப்படி காலை வச்சு அப்படி அடிப்பேன். அப்படியா? விஜயகாந்த் ஃபேன். இருக்கு. ஆமா, ரைட் டைம் அடிக்கலாம். கேமரா எங்க வேணா எங்க வச்சிட்டு இருக்காரு. ஏய் இதோட வரவலன்னு இருக்கு மரம். வரவலன்னு தான் இருக்குது. பாத்து கையை எல்லாம் பேலன்ஸ் ஆகிங்க. கஷ்டம் தான் இல்லையா? வழுக்கு வந்து பார்த்து வழுக்குதா? டக்குன்னு இந்த காலை அப்படியே இந்த இதுல மாத்துங்க. கை கொடுங்க சார். ஒண்ணும் இல்ல, இந்த கை கொடுங்க. அவ்வளவுதான், இந்த கை கொடுங்க. அப்படி வா. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. அப்பா வெயிட் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குமா? இல்ல, கொஞ்சம் ஓவரா. அது திருதல கோயில், அது வந்து சிவன் மலை, நம்ம நின்னது பார்வதி மலை. நின்னது இல்ல, நிற்கிறது. தமிழ் தெரியாதுங்க எனக்கு. அப்படின்னா நீங்க தெலுங்கு கற்றுக்கோங்க. என்னது அவன் பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஐ லவ் யூ சொல்லுங்க. சொல்லி கொடுத்தது அவன் தாங்க. பிரமிஸ்தானம். ஏய்
ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோம். இப்படியே போனால் எப்படி இறங்க முடியும்? இப்போ இந்த குகை மாரி தெரியுது இல்லைங்களா, இந்த குகைக்குள்ளே தான் ஃபுல்லாக நம்ம ரிட்டன் நடந்து போக போகிறோம். ஓகே, வந்ததை விட போகிறது எப்படி இருக்குன்னு நான் இறங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். போங்க. ஏய் ராகவா, குணா குகை மாரி தான்டா இருக்கு மக்களே. குணா குகையை விடவே பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரான பிளேஸு. வாய்ப்பே இல்லை. நீங்கள் ரியலாக ஒரு குகைக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா மஸ்ட்டு நீங்கள் இங்கே தான் வந்தாகணும், வேறு இடமே இல்லை. டேய் கையில் வேர்க்குதுடா பயத்தில். ரெண்டு மலைக்கு நடுவில் குகையில் பயங்கரமாக இறங்கி போயிட்டுருக்கோம். நான் கூட இப்படிலாம் இருக்காது ரிட்டன் வரதா எந்த வீடியோலையும் பயங்கரமாக காட்டல. இப்படிலாம் இருக்காதுன்னு நினச்சேன். பயங்கரமான அட்வென்ச்சர். இதே ஒரு சில இடத்துல படிக்கட்டே இல்லைடா. இங்கே படிக்கட்டு இல்லை, நொடன்னு உள்ளே போகுது. ஆமாடா, இது என்னடா எலி பிடிக்கிற வலை மாரி போட்டிருக்காங்க. இது எப்பறம் நம்மளை தாங்கும்? ஏய் கை நடுக்குதுடா. நேரா இறங்கடா சக்தி, நானே நேரா இறங்கிட்டு இருக்கேன். என்னடா வேட்டி கட்ட தெரியாதவங்கெல்லாம் வேட்டி. டேய் உச்சியிலேருந்து பாதி தூரம் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் கதண்டு தேனியெல்லாம் இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா டேய் நான் தனியாக மாட்டிட்டேங்களா? ஏண்டா வரண்டா வரண்டா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்டா, வரண்டா. அண்ணா பறந்து வருவேன்டா கூட. இப்ப பாரு கில்லி விஜய் மாதிரி ரெண்டு பாலத்துக்கு நடுவில் பறந்து வர பாரு. புலிக்குண்டு மலையில் அற்புத விலங்குகள். பார்க்க நல்லா இருக்கு. மக்களே வாங்க கீழே போலாம். நான் தான் உங்க வட்ட முருகன் பரமேசன். சக்தி. டபுள் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டபுள் பிளாக்ஸ். சேனலே தெரியாம எவ்வளோ டைம். இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புலிகுண்டு மலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு புலிகுண்டு இந்த அட்வென்ச்சர் பிளேஸை வந்து கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். பாய் 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 மக்களே.